ஹலோ வணக்கம், குட் மார்னிங். ஊருக்கு வந்தாச்சு. அப்புறம் வந்து காய்ச்சல் வந்து ஓகே பார்த்துக்கோங்க, சரியா? அப்புறம் வந்து உங்களோட கஸ்தூரிவாயை பார்த்துக்கோங்க. எல்லோரும் கேட்டே இருப்பீங்க வீட்டில் இருக்கும்போது. வீட்டில் இல்லை, நான் சென்னையில் ஷூட்டில் இருக்கும்போது அம்மாவை காட்டுங்கன்னு சொல்லிட்டே இருப்பீங்க. முடிஞ்ச அளவு எப்படியாவது வீடியோ எடுத்து காட்டிடுவேன். இன்னும் நிறைய ரூபா இருக்குது. பையன் வந்தோடனே நிறைய மீன் வாங்க போறியா? சாமானங்கள் நிறைய வாங்கணும். சரியா? கொஞ்சம் சத்தமாக தான் சொல்ல, வெளியே கேட்காது. சாமானங்கள் வாங்கணும். அதனால நான் மீன் கடைக்கு போகிறேன். சாமானங்கள் இல்லை, சாதனங்கள் வச்சுப்பா பாருங்க. எல்லாரும் வாங்கிட்டு வந்து குழம்பு வச்சு சாப்பாடு தரேன். எல்லாரும் வாருங்க மக்களே, சரியா? இது கேட்டு உங்களுக்கு ரொம்ப நாள் ஆச்சு பற்றியெல்லாம் ஓடாதான் என்ன ஓடுங்க நெல். அப்புறம் இன்னொரு கதை கேட்டீங்கன்னா, நான் சேவெல்லாம் பண்ணிட்டு வெளியே போட்டிருந்தேன்னா அதை கடையில் உள்ளவங்க வந்து காமிச்சு கொடுத்துருக்காங்க. காமிச்சு கொடுத்த உடனே எங்கள் அம்மாட்ட யாமில் நீ சேவ் பண்ணா நல்லாவே இல்லைன்ட்டு. அதுக்கப்புறம் நான் வந்த பிறகு ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த வீடியோ காமிச்சதுக்கப்புறம் ஏமா இப்போ சொல்லிடாது. காமிச்சு கொடுத்த உடனே எங்கள் அம்மா ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. எப்படினாலும் ஒரு மாற்றங்கள்ங்கிறது நம்மளுக்கு வேணும் தானே. எப்போவுமே நம்ம ஒரே மாதிரி இருந்தால் நல்லாவா இருக்கும். ஆனால் எப்படி இருக்குதோ நல்லா இல்லை தான். இருந்தாலும் என்ன பண்ண கேட்டி. ஓகே, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.